ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா. வணக்கம் பக்தர்களே, அன்பர்களே. திறக்கட்டும் உங்களுக்குள் சொர்க்கவாசல். ஒரு அருமையான டாபிக் திடீர்னு தோணுச்சு. மக்களுக்கு இன்றைக்கி இந்த வழிகாட்டுதல் செய்வோம் அப்படின்ட்டு. அதாவது நம்ம நினைக்கிறோம் பெருமாள் கோயிலுக்குள்ள சம்பிரதாயங்களில் செய்யப்படக்கூடிய சம்பிரதாயத்தின் சத்தியத்தை தான் நான் சொல்ல போகிறேன். சம்பிரதாயம் வேறு, சத்தியம் வேறு. சம்பிரதாயங்கிறது மெனுகாடு போல். மெனுகாடு ரீட் பண்ணால் பசி ஆறாது, சமைச்சு சாப்பிட்டா தான் பசி ஆகும். இங்கே நான் சொல்ல வர்றது என்னென்னா, சொர்க்கவாசல் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்குள்ளே பொங்கிக்கிட்டு இருக்கிற அந்த ஆனந்த வடிவம் தான் சொர்க்கவாசல். இதுக்கு தடையாக இருக்கிறது என்ன? சொர்க்கவாசல் திறக்கிறதுனுடைய தன்மை என்ன? அதாவது இந்த வைகுண்ட ஏகாதசி ஒரு வருடமும் மார்கழி மாத இறுதியில் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி நன்னாளில் மகா நாராயணனும் மகாலட்சுமியும் பரமபத விளையாட்டு விளையாடுறதாக சொல்லுவாங்க. இந்த பரமபத விளையாட்டு முடிஞ்ச பிறகு சொர்க்கவாசல் திறக்கதா ஐதீகம். இந்த பரமபத விளையாட்டு என்னென்னா, நம்ம நினைக்கிறோம் நம்மளை தான் வச்சு பரமபத விளையாட்டு விளையாடுறாங்க, நமக்கு தெரியும், அப்படி தான் ஐதீகங்கள் சொல்லுது. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, பரமபத விளையாட்டுன்னு ஒன்றும் கிடையாது. நம்ம அந்த பகடையை வச்சு உருட்டுவோம். ஒரு ரோவா 1 2 அதில் விழும். 6 நம்பர் இருக்கும். 1 நம்பர், 2 நம்பர், 3 நம்பர், ஒரு பக்கத்துலேயும் ஒரு நம்பர் இருக்கும். 1 விழும். நம்ம உருட்டி விட்டோம்னா 1 நம்பர் விழுவும், 2 நம்பர் விழுவும், 3 நம்பர் விழுவும், 4 நம்பர் விழுவும், 5 நம்பர் விழுவும், 6 நம்பர் விழுவும். இப்படி நம்ம ஒரு முறை உருட்ட ஒரு நம்பர் வரும். இப்படி உருட்டக்கூடிய அந்த பகடைனா என்ன, பாம்புனா என்ன, ஏணிப்படினா என்ன, சொர்க்கவாசல்னா என்ன? இதுதான் இந்த சொர்க்கவாசல் உங்களுக்குள் இருக்கக்கூடிய ரகசியமும் சம்பிரதாயத்தின் ரகசியமும். என்ன சொல்ல வாரேன்னா, நம்மளுடைய எண்ணங்கள் தான் என்னது பகடை. சம்டைம்ஸ் 1 விழும், சம்டைம்ஸ் 2 விழும், சம்டைம்ஸ் 3 விழும், சம்டைம்ஸ் 4 விழும், சம்டைம்ஸ் 5 விழும், சம்டைம்ஸ் 6 விழும். என்ன விழுதுன்னு முக்கியம் இல்லை. நீங்கள் ஏணிப்படியில் ஏறுறீங்களா, இல்லை ஏறி போய் பாம்புக்கிட்ட கொத்து வாங்குறீங்களா? இதுதான் அந்த கேம். நீங்கள் விளையாடும்போது தெரியும். உங்களுடைய எண்ணங்கள் தான் என்னது பகடை. தூய்மையாக உருண்டு ஓடும்போது படி கிடைக்கிது. தூய்மை இல்லாமல் வாழும்போது வாழ்க்கையில் என்ன கிடைக்கிது? பாம்பு கொத்தி கிடச்சி நீங்கள் அந்த 100வது படி 99வது வாசலில் கூட அந்த நாகம் இருக்கும். அப்படியே தூக்கி கீழே கொண்டு போடும், 2வது படியில் கொண்டு போட்டுரும். உங்களுடைய எண்ணங்கள் தான், உங்கள் எண்ணங்கள் தான். அதை வச்சு தானே நீங்கள் டயலில் நகர்த்துவீங்க, இங்கே போகிறோம் அப்படின்ட்டு நகர்றது தான். இங்கே என்ன காட்டுவாங்கன்னா, நாராயணரும் விளையாடுவார், மகாலட்சுமியும் விளையாடதான் காட்டுவாங்க. நாராயணன்னா நீங்கள் தான் பல பிறவியில் நாராயணனா மனுஷன், அதாவது நீங்கள் தான் நாராயணன். நீங்கள் தான் பிறந்து குட்டிகிட்ருக்கீங்க. ஆண் சரீரம் எடுத்து வாழும்போது நீங்கள் நாராயணராகவும், பெண் சரீரம் எடுத்து வாழக்கூடிய நீங்கள் மகாலட்சுமியாகவும் என்ன செய்கிறாங்க? கருத்தில் கொள்ளப்படுறாங்க. அதனால தான் பாருங்கள், பெண் குழந்தை பிறந்த என்ன சொல்கிறோம்? மகாலட்சுமி பிறந்துட்டான்னு சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் தான் மகாலட்சுமி, நீங்கள் தான் நாராயணன். உங்களுடைய எண்ணங்கள் தான் பகடை. தூய்மை நிலையில் என்ன கிடைக்குது? ஏணிப்படி கிடச்சி சொர்க்கவாசல் உங்களுக்குள்ள திறக்குது. தூய்மை இல்லாத நிலையில் பாம்பு கொத்து கிடச்சி கீழே விழுந்துருதீங்க. இதுதான் ரகசியம். ஓகே, எப்படி நான் எனக்கு ஏணிப்படி கிடைக்கணும்? இல்லை ஏணிப்படி கூட வேண்டாம், நான் ஒழுங்கு கரை சேரணும். சொர்க்கவாசல் அடைகிறது எப்படி? சொர்க்கவாசல் அடைகிறது எப்படி? இதுதான் ரகசியம். சொர்க்கம் உனக்குள்ளே. எல்லா ஞானிகளும் பாடிட்டாங்க சொர்க்கம் உனக்குள்ளே அப்படின்ட்டு. சொர்க்கம்னா என்ன? நமக்குள்ளே ஒரு கற்பனை உண்டு. சொர்க்கத்தில் எல்லாம் கிடைக்கும், நினச்சோன்னு நினச்சதெல்லாம் கிடைக்கும். இப்போவே பாருங்கள், ஒரு சில பேங்க் பேலன்ஸ் இருந்ததுன்னா உங்கள் அக்கௌண்ட்டில், உங்களுடைய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு கோடி இருந்தால் நீங்கள் நினச்சதெல்லாம் பண்ணலாம் உலகத்தில். அப்போ நினச்சதெல்லாம் பண்ணால் சொர்க்கமா? அப்படி கிடையாது. நினச்சதெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிதுன்னா சொர்க்கம் கிடையாது. ஏன்னா எத்தனையோ பேர் சம்பாதிச்சு நினச்சதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு ஐஏஎஸ், ஐபிஎஸ், பெரும் கோடீஸ்வரர். நீங்கள் நிறைய நல்லா பாருங்கள், ஐபிஎஸ் படித்தவன் சூசைட் பண்ணிக்கிறான். பெரிய பெரிய பணம் சம்பாதிச்சு பதவியில் இருக்கிறவன் பணக்காரன் கோடீஸ்வரன் என்ன செய்கிறான்? தற்கொலை பண்ணிக்கிறான். அப்போ நினச்சதை வாழ்ந்து பார்த்தாலும் என்ன கிடைக்காது? சொர்க்கத்துக்குள்ளே கிடைக்கல, சொர்க்கம் கிடைக்கல. தனக்குள் இருக்குகின்ற சொர்க்கம் என்ன? ரகசியம் சொல்லித்தரேன். 2 விதமான நிலையை நான் இங்கே பறிக்கிறேன். அதாவது உங்களுக்குள்ளே நீங்கள் தேடுகிற ஆனந்த வடிவம் காரணத்திற்கு உட்பட்ட ஆனந்த வடிவம், காரணத்திற்கு அப்பாற்பட்ட ஆனந்த வடிவம். காரணத்திற்கு உட்பட்ட ஆனந்த வடிவம்னு என்னென்னா, எனக்கு கார் வேணும் ஆனந்தம், மனைவி கிடச்ச ஆனந்தம், பேங்க் பேலன்ஸ் 1 கோடி கிடச்ச ஆனந்தம்,
எனக்கு நான் உலகத்திலே பெரிய பணக்காரனான ஆனந்தம், பதவி கிடச்ச ஆனந்தம், அரசியல் செல்வாக்கு கிடச்ச ஆனந்தம், நீங்களாக ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணி அதை நோக்கி வாழக்கூடிய ஒரு நாளுமே துக்கத்தில் இருப்பீங்க. அதோட முடிவு மட்டும் எப்படி உங்களுக்கு ஆனந்தத்தில் கிடைக்கும்? 100% காரணத்திற்கு உட்பட்டு வாழ்ந்தால் ஆனந்தம் கிடைக்காது. பிரம்மச்சரியம், சந்நியாசம், துறவு நிலைன்னு சொல்லக்கூடிய காரணத்திற்கு அப்பாற்பட்டது எதுவுமே எனக்குள்ளே வேண்டாம். நம்ம உலகத்திலே நம்ம நடப்பாக பயன்படுத்துகிற வார்த்தை தான் நானே சிவனேன்னு இருக்கேன்பாங்க. சிவம் அப்படிங்கிற நிலைக்குள்ளே நீங்கள் வாழும்போது மட்டும்தான் சொர்க்கத்தில் இருக்கிறீங்க. சிவம்னா அர்த்தம் என்னென்னா காரணம் இல்லாமல் பொங்குகின்ற ஆனந்த சக்தின்னு அர்த்தம். எப்போ உங்களுக்குள்ள எந்த விதமான காஸ்ட்லெஸ், காரணம் இல்லாமல் காஸ்ட் சிஸ்டம், காரணத்திற்கு உட்பட்ட ஒரு ஆனந்த நிலை, காரணத்திற்கு அப்பாற்பட்ட காஸ்ட்லெஸ் சிஸ்டம், காரணத்திற்கு அப்பாற்பட்ட ஆனந்த நிலை, எப்போ லைஃப்பில் காரணத்திற்கு அப்பாற்பட்ட ஆனந்த நிலை நீங்கள் தொடர்றீங்களோ, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நிலை ரமண மகரிஷி அழகாக சொல்கிறார், ஐயே அதிசுலபம் ஆத்ம விந்தை ஐயே அதிசுலபம் அப்படிங்கிறார். அதாவது ரொம்ப எளிமையான வழி. ஆனால் இந்த நிலையை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய இன்டெலிஜென்ஸ், உங்களுடைய கான்சியஸ், அதாவது உங்களுடைய கான்சியஸ், உங்களோட பிளிஸ், உங்களுடைய ஆனந்தம் மற்றும் உங்களுடைய விழிப்புணர்வு சக்தி மூலமாக இந்த உலகத்தில் 1000 நாள் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடியதை 10 நாளாக சம்பாதிக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ஸ்பேஸ் உங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகும். அதாவது என்னென்னா அதுலேருந்து நீங்கள் விலகிருங்கன்னு சொல்லலை. இந்த நிலையை காரணத்திற்கு அப்பாற்பட்டு வாழக்கூடிய அந்த ஆனந்த நிலைக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் தானே அதாவது ஒரு ஆடிக்கார் சொல்லும், நான் இவங்ககிட்ட இருக்கணும், நீங்கள் போய் ஆடிக்கார விரும்ப வேண்டாம். பணங்கள்லாம் பணம் செல்வங்கள் ஃபுல்லாக இயங்குமா, நான் இவர் கையில் இருக்கிறேன் அப்படின்ட்டு. அதுபோல் குபேரன்கிட்ட இருக்கிற செல்வம் நாராயணன்கிட்ட போய் சரண்டர் ஆகுது. ஆனால் நாராயணரே பூமியிலேருந்து பிறந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு குபேரன்கிட்ட கடன் கட்டதை வரலாறு உண்டு. ஆனால் செல்வம் யார்கிட்ட போக இயங்குச்சு? குபேரனை விட்டு நாராயணன் பிரபாதத்தை அடைய தான் விரும்புச்சு. நீங்கள் நரன் தன்மையிலேருந்து நாராயண தன்மையாகவும் மூர்க்கத்தன்மையிலேருந்து முருக குணமாகவும் மாறும்போது தான் ஸ்வர்க்கம் உங்களுக்குள்ளே ஏற்படுது. ஏன்னா முருகனும் நம்ம தான், நாராயணனும் நம்ம தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சம்பிரதாய பக்தியை தயவு செய்து தூக்கி போட்டுருங்க. எப்போ தூக்கி போடுங்க? உணர்வில் ஏற்பட்ட அடுத்த செகண்ட். உங்களுக்கு 1ஆம் கிளாஸில் என்ன செஞ்சிட்டீங்க? ஆனா எழுத தெரிஞ்சுக்கிட்டு, ஆனா முக்கியம்தான். அடுத்தது மொழியை நோக்கி போயிடணும், ஞானத்தை நோக்கி போயிடணும். இல்லை ஆனா முக்கியம்னு சொல்லிட்டு அதவே முக்கிய பிடிச்சிட்டு அலையக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய அந்த 1ஆம் கிளாஸ் டீச்சர்ஸ், அதாவது இந்த சம்பிரதாய பக்தி சொல்லி கொடுக்குறவங்க எப்படி உங்களை டீச் பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கு எதிராக பேசக்கூடாது, இதுக்கு எதிராக செய்யக்கூடாது, சுவாமிக்கு எதிராக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கடைசி வரைக்கும் அவனை அக்கை தாண்டி போகவே விட மாட்டான். ஆனாலிருந்து அக்கனை வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்கான். இங்கே இருக்கிற எல்லா மத குருமார்களும் இதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்த நிலைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் வாட்டவர் ஏதோ இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு அறிவு அவ்வளோதான் இருக்கலாம், அவங்களுக்கு முன்னோர்கள் அவ்வளோ சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் அதை தாண்டி போக விடுங்க. ஞானத்தில் உயர்ந்த எல்லா சித்தர்களும் இந்த 1ஆம் கிளாஸ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த பாடநிலைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருமார்கள் அதனால தான் போலிச்சாமியர்கள் திட்டாங்க. இந்த உயர்ந்த நிலையில் வாழக்கூடிய ஞானிகள் இந்த 1ஆம் கிளாஸ் அதாவது பக்தி பண்ணக்கூடிய நிலைகள்லாம் கடுமையாக சாட்சி இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த நிலையிலிருந்து வெளியே வரணும்னா சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள், மகான்கள் இந்த பூமிக்கு அவதார புருஷர்களாக சொர்க்கத்துக்குள்ளே வாழ்ந்து நல்லா கட்டுக்கோங்க. வாழும்போதே சொர்க்கத்தினுடைய சாவியை திறந்து உள்ளிருக்கும் சொர்க்கத்தை பார்க்கலன்னா வெளியில் நீங்கள் போனாலும் கட்டாயம் ஆத்ம சத்தியமாக சொல்கிறேன் நரகத்துக்குள்ளே தான் போவீங்க. ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்க சொர்க்கத்தை வாழ்ந்து பார்க்கலன்னா, அதாவது நான் சொல்லுவேன் 1ஆம் கிளாஸ்லேயே நீங்கள் ஆனால் எழுதி பார்க்கல அப்படின்னா வெளியே போன பிறகு எப்படி உங்களுக்கு லாங்குவேஜ் புரியும், தமிழ் எப்படி புலமையில் ஆவீங்க? எதுதானே சொல்ல வரேன். இங்கே இருக்கும்போதே சொர்க்கம் உனக்குள்ளே இங்கே உள்ளிருக்கக்கூடிய சிவானந்தத்தை நீங்கள் வாழ்ந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வெளியில் நீங்கள் சரீரத்துக்கு விட்டு வெளியில் போனாலும் சிவானந்தமாக தான் இருப்பீங்க, சிவநிலையில் இருப்பீங்க, ஆனந்தமாக இருப்பீங்க. எங்கே இருந்தாலும் சொர்க்கமாக தான் சொர்க்கத்தில் இருந்த மாதிரி தான் இருப்பீங்க. சொர்க்கம்னா என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. எந்த விதமான காரணத்திற்கு உட்பட்ட துக்கத்திலும் இல்லாமல் காரணத்திற்கு அப்பாற்பட்டு பொங்கும் ஆனந்த உணர்வில் வாழ்வீங்க. அப்போ உங்களுக்குள்ள நான் இப்போ சன்னியாசி பண்ணுமா? நீங்கள் பூமியில் இருக்கிற இன்டெலிஜென்ஸ் பீப்புளோட ஒரு படி மேலே தான் இருப்பீங்க. பூமியில் இருக்கக்கூடிய செல்வங்களை விட எல்லா செல்வங்களும் உங்கள்கிட்ட தான் இருக்கும். ஏன்னா அப்படி இருந்தவங்க தான் ஆண்டு இருக்காங்க. பொறாமையில் போட்டியில் அடுத்தவனுடைய விஷயத்தை அபகரிக்க நினச்சவங்க யாருமே நல்லா வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. அதனால் என்ன வரும்? மனக்கேடுதல் ஏற்பட்டு துக்கத்திலாம் போகும். ஏன்னா நீங்கள் காரணத்துக்கு உட்பட்டு வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா கார் வேணும் ஆசைப்படுவீங்க. உங்களுடைய எதிரி 15 லட்சம் கார் வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ அவன் 15 லட்சம் கார் வாங்கிட்டான், அப்போ அடைஞ்சாலும் நீங்கள் துக்கம் தான் அடைவீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நான் சொல்லலை, ஞானிகள் சொல்லப்பட்டதை சொல்கிறேன். காரணத்திற்கு அப்பாற்பட்டு பொங்கும். அதான் வைகுண்டர் சொல்லுவார், நான் ஏகன் போகனப்பா யாம் இருப்பதை யாரும் அறியவில்லைங்கார். ஏகன்கார், போகன்கார், ஆனந்த நிலையில் இருக்கன்கார். ஆனந்த கோன் வந்து என்னடான்கார். நான் ஆனந்த நிலையில் இருந்திருக்கக்கூடிய சர்வ சக்திவான் இந்த பூமியில் வந்திருக்கேன் அப்படின்னாரு. அது எதுக்குன்னா
இன்னொரு சொல்லு, ஏடும் எழுத்தாணி முன்கையில் நான் தந்தேன் அப்படின்ட்டார். நீங்களே எழுதிக்கோங்க, நான் தான் நாராயணன், நாளை எழுந்து நாராயணன் வாழ போகிறேன், நான் தான் மகாலட்சுமி, நாராயணன் எழுந்து நான் மகாலட்சுமின்னு வாழ போகிறேன், எழுதிக்கோ அப்படின்ட்டார். ஏடும் எழுத்தாணி நான் கையெழுதுன்ட்டுங்காரு. இல்லை நான் நரன், நான் நாசமாக போவேன், நான் வந்து விளங்காமல் போவேன், நீ எழுதிக்கிட்டேன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அதனால தான் இருமனதா என்னாது பின் எனக்கு உத்தரவு சொல்லாதுன்னு சொல்லி ஐயா வைகுண்டர் சொல்கிறார். ஸோ இன்ற ஒரு அருமையான இந்த வைகுண்ட ஏகாதசி நன்னாளில் முன்னிட்டு இந்த இரவு 10 மணிக்கு நான் பேசுகிறேன், 12 மணிக்கு நீங்கள் இந்த 12 மணிக்குள்ளே கேட்பீங்க, இல்லை நாளைக்கு கேட்டாலும் சரி, இல்லை எந்த காலகட்டத்தில் கேட்டாலும் சரி, இதை புரிஞ்சுதுன்னா உங்களுக்குள் சொர்க்கம் திறந்து விட்டுன்னு அர்த்தம். சொர்க்கத்தில் இருக்கிறவங்க தான் இந்திரன், அவங்களே அதிபதி, அவங்களே இந்த உலகத்தை ஆள வந்தவங்க. நீங்கள் இந்த உலகத்தில் எல்லா விதமான அறிவு, ஆற்றல், செல்வம், புகழ் எல்லாம் உங்கள் பொறுப்பாதத்தை வந்து அடையிற அளவுக்கான நிலையை நீங்கள் பெறுவீங்க அப்படின்னு எல்லாம் உள்ள சர்வ சக்திவானாக இருக்கக்கூடிய மகா நாராயணரை வணங்கி இந்த நொடியை, இந்த ஞானத்தை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.